தேவதை 2. தர்ஷினியின் வீட்டு முன்பு தேவா பைக்கை நிறுத்திவிட்டு அவளின் வீட்டினுள் சென்று பார்க்க, சோஃபாவில் அமர்ந்து தோசையை கபளீகரம் செய்து கொண்டிருந்தாள் அவனின் தேவதை. கன்னத்தின் இரு பக்கமும் தோசையை அமுக்கியவள் தேவாவை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவள், நேவி ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கு, நீ எப்படியும் நான் சொன்ன கலரை போட்டுருவேன்னு எனக்கு தெரியும் என மென்றபடி பேச, அவளது முகம் பார்க்க பஃபி ஃபிஷ் போல இருக்கவும் தேவா சிரிப்பை அடக்கி கொண்டு, முதல்ல தின்னடி, மூஞ்சில துப்பிடாத என கிண்டல் அடிக்க சிவனேன்னு தோசை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்போது தர்ஷினியின் தாய் மஞ்சுளா அடுத்த தோசையை சுட்டு எடுத்தபடி அடுப்படியிலிருந்து வெளியே வந்தவர் தேவாவை பார்த்ததும், வாப்பா தேவா சாப்பிட்றியா என கேட்க, இல்லத்த நான் சாப்பிட்டு தான் வந்தேன், மாமா வேலைக்கு போயிட்டாங்களா? ஆமாப்பா, ஏதோ முக்கியமான வேலைன்னு கிளம்பிட்டாரு, நீங்கள் காலேஜுக்கு பார்த்து போங்க என்றவர் தனது மகளை பார்த்து, அங்கே போய் கொஞ்சம் அடக்கமாக நடந்துக்க என்ன என்று தன் மகளிடம் தட்டை வாங்கி கொண்டு செல்ல, தர்ஷினி தன் கையை மடக்கி அவனது தொடையில் வைத்து அழுத்தி எழ, தேவா கூச்சத்துடன் புடி இரும என முதுகில் தட்டி அனுப்பிவிட்டு சிரித்து கொண்டான். தன் பையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவள் அவன் தோள் மீது கை வைத்து பைக்கில் ஏறி அமர்ந்ததும் தேவாவிற்கு உடம்பு ஒரு நொடி சிலிர்த்து தான் அடங்கியது. கண்ணாடியின் பிம்பம் அவளின் முகம் நோக்க வைத்துவிட்டுத்தான் வண்டியை எடுத்திருந்தான். பைக்கில் ஏறி அமர்ந்தவள் தான். தேவாவிற்கு காதில் இரத்தமே வந்திருக்கும். ஏதேதோ பேச்சுக்கள் பேசியபடியே வர தேவாவின் காதில் எதுவுமே விழவில்லை. பேசும்போது அவளின் மாதுளை நிற குட்டி உதடுகளின் அசைவும், முயல்குட்டி பற்களும், அவளின் சிவந்த குண்டு கண்ண கதுப்புகளும், அவள் ஆடும் ஆட்டத்திற்கு ஏற்ப ஆடும் காதில் தொங்கிக் கொண்டிருக்கும் குட்டி ஜிமிக்கியும் என அணு அணுவாய் ரசித்து கொண்டிருந்தான். அதுவும் இந்த நேவி ப்ளூ ட்ரெஸ்ஸில் பார்க்க மேகத்தினை கிழித்து கொண்டு வந்திறங்கிய தேவதை போலல்லவா இருந்தாள். நீல நிற உடையை தேவதையின் அழகு அவனை கடந்த கால ஸ்கூல் வாழ்க்கைக்கு அழைத்து சென்றது. அடுத்த 4 நாட்களில் ஜெயிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருந்தான். டேய் ப்ளீஸ்டா வாடா, என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியலடா கெஞ்சிக் கொண்டிருந்தான். ஏன்டா பார்க்காம இருக்க முடியல? இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்கூல் வந்துடுவா, அப்போ பார்த்துக்க என ஜெய் அவனை சீண்டி பார்க்க அழும் நிலைக்கே சென்றான் தேவா. எனக்கு அவளை பார்க்கணுண்டா, நீ என் நண்பன், உன்கிட்ட தானே ஹெல்ப் கேட்க முடியும். தோடா, அன்னைக்கு என்னை ரோட்டில் தள்ளி விட்டுட்டு போனேன், அப்போ எங்கே போச்சு இந்த நட்பு? போடா சும்மாங்கிட்டு, நான் படிக்க போகிறேன் என புக்கை விரிக்கவும் அதற்கு மேல் தேவா ஆத்திரம் அடங்காமல் ஜெய் கையில் இருந்த புக்கை தூக்கி வீசி எறிந்தான். இப்போ மரியாதையாக வரப்போறியா இல்லையா என்னை மிரட்ட, சரிடா வரேன், ஆனால் நீ அவளை லவ் பண்ணுறியா, அதை மட்டும் உண்மையை சொல்லு என்றதும், டே சத்தியமாக சொல்ல தெரியலடா, இது லவ்வா இல்லை என்ன உணர்வுன்னு சத்தியமாக தெரிலடா, இதுக்கப்புறம் இதை பற்றி கேட்காத ப்ளீஸ் என கெஞ்சவும் ஜெய் பெருமூச்சுடன் அமைதியானான். இருவரும் மாலை 6 மணிக்கு டிப்டாப்பாக கிளம்பி சென்றனர். எதற்காம்? தர்ஷினியின் மஞ்சள் நீராட்டு விழாவிற்குத்தான். தர்ஷினியின் தாய் மஞ்சுளாவும் தகப்பன் மாதவனும் ஒரே பெண் என்பதால் மஞ்சள் நீராட்டு விழாவை சொந்தம், அக்கம் பக்கம் என அனைவரையும் அழைத்து சிறப்பாக செய்தனர். தர்ஷினியின் அத்தை முறை, மாமன் முறை என அனைவரும் வந்திருக்க கூட்டம் களை கட்டியது. தெருமுனை வரை சென்றவர்கள் வீட்டின் வாசலில் இருக்கும் கூட்டத்தை பார்த்தே மிரண்டு அடித்து ஓரடி கூட முன்னேறாமல் அப்படியே நின்றுவிட்டனர். பயத்திலும் கூச்சத்திலும் திரும்பி செல்வதற்காக நின்று ஜெயின் முழங்கையை இறுக்கி பிடித்த தேவா, மரியாதை வந்துரு, இல்லை உன்னை கொன்றுவேன் என கூட்டத்தை பார்த்தபடியே அவனை மிரட்ட, டேய் வேணும்னா கொண்டுக்கடா, எவ்வளோ கூட்டம் பத்தியா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுடா, இதெல்லாம் லேடிஸ் தான் போவாங்க, பசங்க போக மாட்டாங்க, டேய் வாசலை பாரு எத்தனை பசங்க நிற்கிறாங்கன்னு, நீ வா என தரதரவென இழுத்து செல்ல ஜெய் அவன் இழுத்த இழுப்பிற்கு பின்னால் சென்று கொண்டிருந்தான். தர்ஷினியின் வீட்டு வாசலை அடைந்ததும் திருத்திருவென இருவரும் விழித்து கொண்டு நிற்க யாரும் அவர்களை கண்டு கொள்வதாய் இல்லை. இதுதான் சரியான சமயம் என இருவரும் உள்ளே செல்ல ஒரு கரம் பிடித்து ஜெய்யை இழுக்க, முடிஞ்சது, மானம் போச்சு என்ற மரியாதை போச்சு என வாய் விட்டே புலம்பிக் கொண்டு திரும்பி பார்க்க கலாவதி தான் புன்னகையுடன் நின்றிருந்தார். மா நீ எங்கம்மா இங்க என விழிவிரித்து தேவா தனது தாயிடம் அசடு வழியை கேட்க, ஓ நான் வந்தது சறுக்க தெரியாது பாரு, நான் கேட்க வேண்டியதை நீ கேட்குற, ஆமாம் எதுக்குடா 2 பேரும் இங்கே வந்தீங்க என முறைத்தபடி கேட்கவும், சாப்பிட சட்டன்னு ஜெய் உரைக்கவும் தேவா ஜெயை திரும்பி பார்த்தான்.
என்னடா பார்க்குற? நீ தானே இங்கே வெரைட்டியாக சமைச்சிருப்பாங்க, சாப்பிட்லான்னு சொன்ன. அதானே வந்தோம் என மூட்டை மூட்டையாக புழுக தேவாவும் ஆம் என்பது போல தலையாட்டினான். அவர்களின் கூற்றில் சிரித்த தேவாவின் தாய் கலாவதி, சரி சரி உள்ளே போங்க, சடங்கு சுற்றி முடிச்ச பிறகுதான் சாப்பாடு என சொல்லிவிட்டு வேறு வேலைகளை பார்க்க சென்று விட்டார். இதை பார்த்த ஜெய்யும் தேவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அவனை நீண்ட நேரம் காக்க விடாமல் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவனது தேவதை. அரக்கு நிற தாவணி பாவாடையில் அம்சமாய் மார்கழி பனி விழுந்த புது பூவைப் போல அவளின் பால்வடியும் முகம் அழகாய் மின்னியது. கன்னத்தில் சந்தனம் பூச புன்னகை முகத்துடன் அமர்ந்திருந்தாள். தேவா அவளை பார்த்து இமைக்க மறந்து நின்றிருக்க, இதுவரை தான் பார்க்காத தர்ஷினியாய் அன்று புதிதாய் தெரிந்தாள். என்ன அழகா இருக்கா என மனதிற்குள் நினைத்து மெய் மறந்து அவளை தன் கருவழிக்குள் நிரப்பிக்கொண்டு அசையாமல் நின்றிருந்தான். அப்போது அவளின் முறைப்பையன் ஒருவன் வந்து அவளுக்கு மாலையிட்டு கழுத்தில் செயின் போட, வயதான பெண்மணி ஒருவர், பார்த்துக்கடி ராசாத்தி, இப்பவே உன் முறமாம உனக்கு தங்கத்தில் செயின் மோதிரம் போட்டு அழகு பார்க்குறான். மாம சீர் குமிஞ்சு கிடக்கு, இதை விட வேற என்ன வேணும்? படித்து முடிச்சதும் கல்யாணம் பேசி முடிங்க என்றதும் அங்கிருக்கும் கூட்டமே சிரிக்க ஒருவனுக்கு மட்டும் பற்றி கொண்டு வந்தது. தேவா கடுப்பில் தர்ஷினியின் முகம் பார்த்தபடி நிற்க, தர்ஷினிக்கு தேவாவும் ஜெய்யும் வந்தது தெரியவில்லை. தலையை தொங்க போட்டபடிதான் அமர்ந்திருந்தாள். அப்போது ஜெய் தேவாவின் காதில், டேய் பார்த்தது போதும், வாடா போவோம், இதுக்கு மேலே நிற்க கூச்சமாக இருக்குடா, பந்தி வேற போட்டுட்டாங்க, சீக்கிரமாக வாடா என வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சென்றிருந்தான். தேவாவின் கண்களும் மனமும் அவளை விட்டு அகல மனமின்றி சென்றது. சாப்பிட சென்ற ஜெயை சாப்பாடு வேணாம் வா போவோம் என அழைத்து செல்ல, ஜெயின் பார்வை முழுவதும் அங்கு தட்டு முழுக்க இருக்கும் ஜாங்கிரியின் மேல்தான். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, சாப்பிட விடாமல் இழுத்துட்டு வந்துட, எவ்வளோ ஸ்வீட்ஸ் தெரியுமா, சிப்போடா என உண்மையான கோபத்தில் ஜெய் கத்தவும், நீ சொன்னது உண்மை தண்டா என்றான் தேவா. என்ன உண்மை என்பது போல கடுப்பில் நின்ற ஜெயிடம், இதுக்கு பேர் தான் லவ்வாடா என தேவா கேட்க, ஜெய் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டான். டேய் சத்தியமா அவள் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டா என்னால் ஏற்றுக்க முடியாதுடா. இப்போ பாரு, ஒரு கிழவி தர்ஷினியை அவன் முறப்பையனோட சேர்த்து வச்சு பேசினதே என்னால் தாங்கிக்க முடியல, கட்டுப்பாக இருந்துச்சுடா. கண்டிப்பாக இது லவ் தான் போலடா என புலம்பி தள்ளினான். அப்போ போய் சொல்லும் லவ்வை, படிக்கிற வயசில் லவ்வான்னு எல்லாரும் சேர்ந்து உன்னை கும்மம் குத்து தான் குத்துவாங்க. அவ்வளவு ஏன் நம்ம தர்ஷினியும் கூட பேசுகிறத நிறுத்துறது கன்ஃபார்ம் என ஜெய் சொன்னதும் தேவாவிற்கு வயிற்றில் பய உருண்டை உருண்டது. வேணாம், என்னோட கெட்ட புத்தியால் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பலை. இதுக்கு பேர் லவ் இல்லை, சும்மா அஃபெக்ஷன் தான் போல. எதையும் சொல்லி அவள் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ஜென்மத்தில் அவள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு போதும். மூளை சொல்ல மனமோ ஏற்கவில்லை. இரவு முழுவதும் உறக்கமில்லை. இன்று பார்த்த தர்ஷினியின் அழகு முகமும் சிரிப்பும் அவன் கண்முன் வந்து செல்ல சிறுவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. புரண்டு புரண்டு படுத்திருந்தான்.